இந்த வடசென்னை மக்களை பார்க்குறப்போ மனசுக்கு தனியாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நெருக்கமும் ஏற்படும். ஏன்னா வடசென்னை பகுதியை சேர்ந்த மக்கள் மனசில் எந்த விதமான கள்ளங்கபடம் இல்லாத மக்கள். இந்த வடசென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இடமும் சரி, மக்களாகிய நீங்களும் சரி, எனக்கு அறிமுகம் தேவையில்லை. நான் முன்ன உங்களுக்கு புதியவன் கிடையாது. பலமுறை இங்கே நான் வருகை தந்திருக்கேன், உங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன். போன வாரம் கூட இந்த பகுதியில் செயல்படுத்தப்படுகின்ற இந்த மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் வந்து அமைச்சரோடு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு, மக்கள் பிரதிநிதிகளோடு வந்து தொடர்ந்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நாம் எத்தனையோ மாவட்டங்களுக்கு போனாலும், எத்தனையோ இடங்களுக்கு போனாலும், இந்த வடசென்னை மக்களை பார்க்குறப்போ மனசுக்கு தனியாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நெருக்கமும் ஏற்படும். ஏன்னா வடசென்னை பகுதியை சேர்ந்த மக்கள் மனசில் எந்த விதமான கள்ளங்கபடம் இல்லாத மக்கள். மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிற மக்கள், உண்மையை அப்படியே பேசுகிற மக்கள், மனசில் உட வச்சுக்கிட்டு வெளியில் பேச தெரியாத மக்கள். அதுவும் குறிப்பாக அந்த வடசென்னை மகளிருடைய பாசம் தனி பாசம். பாசம் மட்டுமல்ல, உங்களுடைய தைரியமும் வீரமும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு எதிர்காட்டாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் இந்த வடசென்னை. வடசென்னை மாவட்டத்துடைய மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டோன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துடைய மக்களுடைய மனசுலையும் இடம் பிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஸ்பெஷலான மாவட்டம் தான் இந்த வடசென்னை. அப்படிப்பட்ட உங்களையெல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கும், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.